Welcome students to Sankar's physics tutorials. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து class 11 physics measurement, physical and base quantities and definition of the base quantities. Measurement. எந்த ஒரு scientific studies ஆகட்டும் ஒரு experiment பண்றதாகட்டும் measurementங்கிறது தான் ஒரு base ஒரு foundation மாதிரி. இப்போ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்லேயே ஆகட்டும் இல்லை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்பொழுது ஒரு ரீடிங்ஸை ரெக்கார்ட் பண்ணுறோம் அந்த ரீடிங்ஸ்லேருந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் அரைவ் பண்ணுறோம் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்பர்ஸுங்கிறது இட் மேட்டர்ஸ் அ லாட் ஏன்னா ஃபிசிக்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் இட் டீல்ஸ் வித் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால தான் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து கார்லேட்டடாக ஸோ நம்ம வந்து டேர்ம்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜில் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அந்த மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜை வச்சு நம்ம ஃபிசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகேவா மெஷர்மெண்ட் சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் மட்டுமே பேசிஸாக அமையிறது கிடையாது டே டு டே லைஃப்லையுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா இப்போ 1 kg ரைஸ் உங்களுக்கு 1 kg சுகர் அப்படின்னு கேட்டு வாங்குவீங்க அதே மாதிரி ஒரு கிளாத் சென்டருக்கு போகும்பொழுது இவ்வளோ மீட்டர் துணி வேணும்னு சொல்லுவீங்க ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிறது அந்த அளவை குறிக்கும் அது மாதிரி இந்த யூனிட் அப்படிங்கிறது அது என்ன மாதிரி குவான்டிட்டி அப்படிங்கிறத குறிக்கும் அதாவது 1 kgன்னு சொல்லும்போது அது மாசையும் 1 மீட்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து லென்த்தையும் குறிக்குது ஃபிசிக்ஸ்னா குவான்டிடேட்டிவ் சயின்ஸ்னு பார்த்தோம் ஸோ இட் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த குவான்டிட்டியை உங்களால் மெஷர் பண்ண முடியுமோ அதை வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு குவான்டிட்டியை நம்பர்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னா அதை வந்து நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம் அதே மாதிரி through which laws of physics நம்மளால explain பண்ண முடியும்னாலும் அதை வந்து physical quantity அப்படின்னு சொல்ல முடியும் for example force எடுத்துக்கோங்க F is equal to ma இந்த F is equal to ma F வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் இப்போ மாஸுங்கிறது ஒரு மெஷரபிள் குவான்டிட்டி ஆக்சலரேஷனுங்கிறது ஒரு மெஷரபிள் குவான்டிட்டி இந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரு புது ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கொடுக்குது ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னா ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு நம்ம கிளாஸ் 10ல் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இது வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுடைய ஃபார்முலா வேறஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா இனர்ஷியானா என்ன அல்லது ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினிஷன் கொடுக்கும் வேற செகண்ட் லா தான் உங்களுக்கு குவான்டிடேட்டிவாக இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும் பொழுது இவ்வளோ ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத நம்பர்ஸை வந்து கொடுக்கக்கூடியது வந்து இந்த நியூட்டன் செகண்ட் லா ஸோ அந்த மாதிரி இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் லைக் மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் வச்சு லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இந்த மாதிரி மற்ற லாஸுக்கும் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதோட பிரான்ச்சஸ் என்ன அது எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி 2 டைப்ஸ் ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இன்னொன்று வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்லும்பொழுது ஜென்ரலாக லென்த் மாஸ் அண்ட் டைமில் தான் பேஸ் குவான்டிட்டிஸாக வச்சு மற்ற அதர் குவான்டிட்டிஸை டிரைவ் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் 4 more ஆட் பண்ணியிருக்காங்க லைக் டெம்பரேச்சர் எலக்ட்ரிக் கரண்ட் luminous intensity amount of substance இது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டிரைவ்டு குவான்டிட்டிஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஏரியா இப்போ ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் சொல்லும்பொழுது ஏ ஸ்கொயர் சைடு இன்ட்டு சைடு ஓகே இந்த சைடை நான் என்ன எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த் அப்போ லென்த் மல்டிப்ளைட் பை லென்த் தான் உங்களுக்கு ஏரியா கொடுக்குது அதே மாதிரி வால்யூம் பார்த்தீங்கன்னா ஏரியா மல்டிப்ளைட் பை ஹைட் இப்போ எல்லாத்துலேயுமே என்ன பெராமீட்டர் பேஸ் பெராமீட்டர் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்னென்னா உங்களுக்கு இந்த இடத்துல லென்த் இருக்குது அடுத்தது வெலாசிட்டி எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பேஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த்னு எடுத்துக்கலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கனுங்கும்போது இன்னொரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி டைம் ஸோ இந்த லென்த் அண்ட் டைமோட காம்பினேஷனில் உங்களுக்கு வெலாசிட்டி அப்படிங்கிற பெராமீட்டர் உங்களுக்கு புதுசாக வந்து டிரைவ் குவான்டிட்டியாக நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் அதே மாதிரி ஆக்சலரேஷனுங்கிறது வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அகெயின் வெலாசிட்டியில் என்னென்ன பெராமீட்டர்னா லென்த்து டைம் அண்ட் அகெயின் டைம் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ குவான்டிட்டிஸ் எவ்வளோ பேஸ் குவான்டிட்டிஸ் இன்வால்வ் ஆகுதோ அதோட ப்ராடக்ட் அண்ட் அதோட டிவிஷனில் வந்து என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு யூனிட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா பார்த்தீங்கன்னா லென்த் மல்டிப்ளைட் பை லென்த் இப்போ லென்த்தோட யூனிட் மீட்டர்னு எடுத்துட்டிங்கன்னா இதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும் ஓகே இப்போ வெலாசிட்டி எடுத்துட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்ன யூனிட் ஆஃப் லென்த் அப்போ மீட்டர் பை செகண்ட்
ஆக்சலரேஷன்னா என்னென்னா வெலாசிட்டி பை டைம் டேக்கன். வெலாசிட்டிங்கிறது அட்லீஸ்ட் ஆல்ரெடி வந்து மீட்டர் பை செகண்ட் பார்த்தாச்சு, டிவைடட் பை இன்னொரு செகண்ட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். நான் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போது அகெயின் திரும்ப ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க, 1 kg சுகர் கொடுங்க அல்லது 1/2 kg சுகர் பேக்கெட் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ வந்து யூனிட் அப்படிங்கிறது அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அ மெஷர்மெண்ட் ஆஃப் அ குவான்டிட்டியாக இருக்கணும். இப்போ ஒரு குவான்டிட்டிக்கு யூனிட்னு பார்த்தீங்கன்னா லென்த்துக்கு வந்து மீட்டர், மாஸுக்கு வந்து கிலோகிராம், டைமுக்கு செகண்ட்ஸ். இந்த மாதிரி யூனிட்டை ஸ்பெசிஃபை பண்ணும் பொழுது தான் அது என்ன டைப் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆர் என்ன டைப் ஆஃப் டிரைவ்ட் குவான்டிட்டிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இப்போ டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃபிஎஸ்னால் ஃபுட், பவுண்ட் அண்ட் செகண்ட். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம். இதில் வந்து யூனிட் ஆஃப் லென்த்தை வந்து நம்ம ஃபுட்லேயும் அண்ட் தென் யூனிட் ஆஃப் மாஸை வந்து பவுண்ட்லேயும் யூனிட் ஆஃப் டைமை செகண்ட்ஸ்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சிஜிஎஸ்ன்னு சொல்லும் பொழுது யூனிட் ஆஃப் லென்த்தை சென்டிமீட்டர்லையும் யூனிட் ஆஃப் மாஸை வந்து கிராம்லையும் யூனிட் ஆஃப் டைமை வந்து செகண்ட்லையும் சொல்லலாம். இது வந்து ஒரு கவுசியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் எம்கேஎஸ் சிஸ்டம். மீட்டருங்கிறது யூனிட் ஃபார் லென்த், கிலோகிராம்ங்கிறது யூனிட் ஃபார் மாஸ், செகண்ட்ங்கிறது யூனிட் ஃபார் டைம். இதுதான் வந்து மெட்ரிக் சிஸ்டம் ஆர் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து மெஜாரிட்டி வந்து இந்த எம்கேஎஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்பொழுது இட் இஸ் ஈஸி. ஸோ தட் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ரீஜியனுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி வெரி கன்ஃபியூசிங். அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா we can express this in MKS system. SI base quantities and units and definitions பார்க்கலாம். First base quantity வந்து length, அதோட unit meter, symbol வந்து m. Definition வந்து 1 meter is the length of the path traveled by light in vacuum in 1 divided by 299,792,458 of a second. இந்த definitionக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். Speed of light in vacuum C is equal to 29 crores 97 lakhs 92,458 meter by second. இதை தான் roughly 3 into 10 power 8 meter by second calculationsல யூஸ் பண்ணுவோம். That means ஒரு செகண்டில் the distance travel by light எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29 crores and something. அப்போது 1 செகண்டில் இவ்வளோ மீட்டராக இருந்ததுன்னா 1 டிவைடட் பை இந்த 29 crores ஆஃப் அ செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா அதை தான் 1 மீட்டர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பேஸ் குவான்டிட்டி மாஸ், அதோட யூனிட் கிலோகிராம், சிம்பிள் வந்து கேஜி. 1 kg மாஸான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பாரிஸில் ஒரு ப்ரோட்டோடைப் சிலிண்டர் வச்சுருக்காங்க. அதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இரிடியம் அலாய். ஏன் இந்த அலாய் யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் லீஸ்ட் அஃபெக்டட் பை என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்ன்னு சொல்லும்பொழுது சேஞ்சஸ் இந்த டெம்பரேச்சர், ப்ரெஷர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அதனால் எது வந்து ரொம்ப லீஸ்ட் அஃபெக்டடாக இருக்கோ அதை வந்து ப்ரோட்டோடைப் சிலிண்டராக இன்னமும் ஸ்டாண்டர்ட் ஃபார் 1 kg மாஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியலோட டயமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது டைம் நெக்ஸ்ட் பேஸ் குவான்டிட்டி, அதோட யூனிட் வந்து செகண்ட், சிம்பிள் வந்து எஸ். இதோட டெஃபினிஷன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ டைமுக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். டைம் அப்படின்னு சொல்லும் பொழுது டியூரேஷன், ஹவு லாங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த cesium-133 ஆட்டமாக எடுத்துக்கோங்க. இதோட அட்டாமிக் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் 55, நியூட்ரான் வந்து 78, 55 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். வேலன்ஸ் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான். இப்போ நார்மல் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டம்ஸுமே வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் இந்த cesium-133 ஆட்டம் வந்து 0 கெல்வின் டெம்பரேச்சர்லேயும் மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சியில் வைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வேலன்ஸ் ஷெல்லோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இது எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த ஸ்ப்ளிட் ஆகிறது இந்த எனர்ஜி லெவல்ஸை தான் த 2 ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ்குள்ளே எலக்ட்ரான் வந்து ரெசனேட் ஆகிட்டே இருக்குது ஆர் ஆசோலேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும். இப்போ இந்த சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கோங்க. அதோட ஆசோலேஷன் சொல்லும் பொழுது இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டு திரும்ப இங்கே வந்து போயிட்டு திரும்ப வருது. இதுதான் வந்து உங்களுக்கு 1 ஆசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் உள்ளது தான் 1 ஆசோலேஷன் சொல்லுவோம். இப்போ அந்த 1 ஆசோலேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னா உங்களுக்கு ஒரு சைன் வேவாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு பீரியட். அப்போது 1 செகண்டில் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட்குள்ளே ட்ரான்சிஷன் ஆகும் பொழுது அதோட பீரியட் ஆஃப் ரேடியேஷன் எவ்வளோ இருக்குன்னா 919 crores 26 lakhs 31,770 பீரியட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் இருக்கும் உங்களுக்கு.
So 1 secondக்கான definition வந்து it is the duration of 9192631770 periods of radiation corresponding to the transition between two hyperfine levels of the ground state of cesium-133 atom. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். அதோட யூனிட் வந்து ஆம்பியர், சிம்பிள் கேபிட்டல் ஏ. 2 ஸ்ட்ரைட் பேரலல் கண்டக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, வேக்யூமில் வைக்க போகிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். அது லென்த் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் லென்த். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிளாக இருக்குது. இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்டடி கரண்ட் ஐங்கிற கரண்ட் வந்து இந்த 2 கண்டக்டர்ஸ்லேயும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் பொழுது இட் ப்ரொடியூசஸ் அ ஃபோர்ஸ். எவ்வளோன்னா 2 × 10⁻⁻7 நியூட்டன் ஃபோர்ஸை வந்து பர் யூனிட் லென்த்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இதை தான் வந்து நம்ம 1 ஆம்பியர்னு சொல்கிறோம். ஸோ 1 ஆம்பியர் இஸ் த கான்ஸ்டன்ட் கரண்ட் விச் when maintained in each of the 2 straight parallel conductors of infinite length and negligible cross section held 1 meter apart in vacuum shall produce a force per unit length of 2 × 10⁻⁻7 Newton by meter between them. Next பேஸ் குவான்டிட்டி வந்து டெம்பரேச்சர், யூனிட் வந்து கெல்வின், சிம்பிள் கே. 1 கெல்வின் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.16 ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 273.16 கெல்வின். ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு வாட்டர் வந்து 3 ஃபார்ம்ஸுமே எக்ஸிஸ்ட் ஆகும். that is solid form, liquid form and then gaseous form. இந்த 3 ஸ்டேட்டுமே ஒரே ஃபேஸில் ஈக்குவிலிபிரியத்தில் இருக்கும் பொழுது இந்த ஸ்டேட்டை தான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோனா 273.16 கெல்வின். இதோட 1/273.16ஓட ஃப்ராக்ஷன் தான் உங்களுக்கு வந்து 1 கெல்வின் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், யூனிட் வந்து மோல், சிம்பிள் வந்து MOL. இப்போ 0.012 kg ஆஃப் பியூர் கார்பன் ஆட்டம் எடுத்துட்டிங்கன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மோல் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த 0.012 kg ஆஃப் பியூர் ஆட்டமில் எவ்வளவு எலிமெண்டரி என்டிட்டிஸ் இருக்கோ அதை தான் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. luminous intensity இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கேண்டலா, சிம்பிள் வந்து CD. 1 கேண்டலா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் லைட் சோர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் வந்து எமிட் ஆகுது. மோனோக்ரோமேட்டிக் மீன்ஸ் சிங்கிள் கலர்னு அர்த்தம். இந்த ஃப்ரீக்வன்சி 5.4 × 10⁻14 ஹெர்ட்ஸ் வந்து க்ரீன் கலருக்கான ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியில் ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் எமிட் ஆகும்பொழுது அதோட ரேடியன்ட் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/638 வாட்/ஸ்டிரேடியன் இந்த டைரக்ஷனாகவும் இருக்கும். சர்க்குலர் பார்ட்டோட ஏரியா வந்து இந்த லென்த் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் பொழுது அது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து சாலிட் ஆங்கிள் ஸ்டிரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோனிக்கல் ஏரியாவை எடுத்துக்கோங்க. இது மேக் பண்ணுற ஆங்கிள் தட் இஸ் உள்ள இன்சைட் ஆங்கிள் தான் ஸ்டிரேடியன் பார்த்தோம். இந்த ஸ்டிரேடியன் ஆங்கிள்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் பவர் வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் லைட் எமிட் பண்ணுதோ அதுதான் வந்து luminous intensity. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்.